அட சார், யார் இந்த வேலையை செஞ்சாங்களோ அவங்க ஒழுங்காகவே செய்யலை சார். நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இதை விட நல்லா பண்ணியிருப்போம். ஏய், பேச்ச குறையா, வேலையை சீக்கிரம் முடி. ராக்கி, ராக்கி, நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? அவன் சொல்றான்னு நீயும் அதை கேட்டுக்கிட்டே இருக்க. பார்க்கறதுக்கு தான் அவன் அப்பாவியா இருக்கான், ஆனா அவன் அப்பாவி கிடையாது. எப்ப பார்த்தாலும் ராஜ பத்தி ஏன் தப்பாவே பேசிட்டு இருக்கிற ரிஷப்? நான் உன்னோட ஃப்ரெண்டாச்சே, உன்னை பற்றி எனக்கு கவலை இருக்காதா? நீங்கள் 2 பேரும் போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க. 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இல்லை, அப்பா பொண்ணு மாதிரி இருப்பீங்க. ரொம்ப பேசாத. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்க, அப்பாவா நடந்துக்க முயற்சி பண்ணாத. சரி பாய், ஃபோனை வை. எப்படி இருக்க செல்லம்? பேச்சில் தான் நீங்கள் சிங்கம். உயிர் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட வரமாட்டீங்க. யாராவது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களா? ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கீங்க. உனக்கே தெரியும்ல, வீக் டேஸில் எனக்கு சாப்பிடவே டைம் கிடைக்காதுன்னு. அப்புறம் ஸ்வீட் டிஷ் என்னம்மா? ஸ்வீட்டான டிஷ்ஷை சாப்பிட்ணுன்னா வந்து தான் ஆகணும். அதான் நான் வந்துட்டேன்ல, எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணோம்? நீங்கள் நல்லவர் இல்லைன்னு ரிஷப் சொல்லிட்டு இருந்தான். உனக்கு என்ன தோணுது? உங்களை நான் லவ் பண்ணுறேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாரோட வாயும் அடைஞ்சிரும். கல்யாணமா? கணவன் மனைவி மாதிரி தானே நாமளும் இருக்கோம். இந்த வீட்டை கொடுத்தது நீங்கள், என் செலவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, என்ன நீங்கள் பார்த்துக்கிறீங்க, என்ன பேர் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம். நிஜமாவா? நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். ப்ராப்ளம் எனக்கு இல்லை, ப்ராப்ளம் அவன் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான். நான் வயசில் பெரியவன், அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன சொன்ன திவ்யா? உனக்கு புத்தி கித்தி கேட்டு போச்சா? அவன் 42 வயசு பையன்ல, அவன் ஒரு அங்கிள். திவ்யா, அந்த மனுஷனுக்கு சரியான வயசுல கல்யாணம் இருந்தா உன் வயசுல அந்த ஆளுக்கு ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அது யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கலாம். நீ எல்லாத்தையும் ஒழுங்கா செக் பண்ணியா இல்லையா? கிராமத்தில் அவனுக்குன்னு ஒரு பொண்டாடி கூட இருக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். அவரோட ஃபேமிலியில் அவரு அப்புறம் அவரோட மாமா மட்டும் தான் இருக்காங்க. அக்கா, எனக்கு இது சரியா வரல. எனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நான் சொன்னது தான், இந்த கல்யாணம் நடக்காது. அங்கிள், நான் உங்ககிட்ட கேட்கல, உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் இது என்னுடைய வாழ்க்கை, நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன். தெரியும் உனக்கு? அதுல் அவ இப்ப சின்ன வயல. ஆமாங்க, நீ எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. உங்க பொண்ணு நல்ல பதம் பார்த்துட்டு வந்திருக்கா, நீங்களே பார்த்துக்கோங்க. அம்மாடி, உனக்காக நான் எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ஆமாம்மா.
இன்னைக்கு என் அப்பா கண்டிப்பா வருவாரு. அப்படியா? பெட்டு வச்சுக்கலாமா? வர மாட்டாரு. வருவாரு. அவர் என் பர்த்டேவை மறக்கவே மாட்டாரு. அட உங்கள் அப்பா எதுக்கு? நான் உனக்கு பொம்மை வாங்கி தரேன். இவன் இப்படியெல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டான். அவங்க அப்பாவுக்கு இவன் ரொம்ப செல்லம். ம் இந்த அவனுக்கு டீ. என்ன நடக்குதுங்க? யார் இது? இந்த டேய். கண்ணா உள்ள போ. இவன் ரோஷன் பக்கத்து வீட்டில் இருக்கான். ஆரவுக்கு கிட்டார் கற்றுக் கொடுக்க வருவான். இப்பெல்லாம் இவன் பேச்சை கேட்டு தான் ஆடிட்டு இருக்கியா? உனக்கு நான் ஒருத்தன் போதாது? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க இப்படி இல்லாம என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? பேலா நீ நான் அப்புறமா வரேன். அப்புறமா வரேன்னா எது நான் போனதுக்கு அப்புறமாவா? இவன் வீட்டுக்கு நீ போறியா இல்லை நான் போனதுக்கு அப்புறம் இவன் இங்கே வரானா? இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, ப்ளீஸ் நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்க. அங்கிள் ஹீரோ மாதிரிலாம் நடந்துக்காதீங்க, இல்லைனா எனக்கும் நல்லா பேச தெரியும். மரியாதையா பேசு. அவர் என் புருஷன், புரியுதா? பாத்தியா, இதான் உன்னோட தகுதி. போயிங்க இருந்த கிளம்ப. நீ மறுபடியும் என்னோட அக்காவை அடிச்சியா? அதனால தான் உன்னையே அடிச்சுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியா? அக்கா, உன்கிட்ட எத்தனை தடவை தான்க்கா சொல்கிறது? தேலைன்னா எப்பவும் கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். விஸ்வாஸ், மரியாதையா பேசு. அவரு உன் மாமா. இவன் மாமாவா? வாரத்தில் ஒரே ஒரு தடவை தான் உன்னை பார்க்க வராரு, ஆனால் எப்போ பார்த்தாலும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அக்கா, இந்த ஆளு சைக்கோக்கா, சைக்கோ. வேணா நான் ஒன்று பண்ணுறேன், நானே இந்த ஆளை கொண்டுடுறேன். விஸ்வாஸ், அவரே அடிக்க போறியா? அவரே அடிக்கடி. முதல்ல இந்த 2 கையால சம்பாதிக்க கத்துக்க. இப்படி தங்கி இருக்கிறியே இந்த வீடு, இதுலதான் உன் அக்கா இருக்கா. இது இவரோட வீடு. நீ சாப்பிடுறிய சாப்பாடு அது இவரோட காசுல சாப்பிடுற. வெளியே போடா, வெளியே போடா. எங்க விஷயத்துல நீ தலையிடாத. வென்டிலேஷன் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. பெரிய ஏரியா, வெல் ஃபர்னிஷ்டு சார். இங்கேருந்து ஸ்கூல், மால் எல்லாமே பக்கத்திலே இருக்கு. கார்டன் நல்லா இருக்கு, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த மேடை எதுக்காக இங்க போட்டிருக்கீங்க? இதை எடுக்க முடியுமா? ஆஹா, ராகேஷ் சிஸ்டர், கண்டிப்பாக இதை எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தாங்க இல்லையா, அவங்க இதை போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு இது வேண்டான்னா இதை உடச்சி எடுத்துடலாம். என்ன கண்ணா, என்னாச்சு? பேய் எங்க? இங்க. கண்ணா, இது பேய் தான். ஆனா யாரு நீ பேயின்னு சொல்றியோ அவரு உன்னோட அப்பா. அப்பா, நீங்களும் குழந்தை மாதிரி அழுறீங்க. தேவையில்லாம அவளை பயமுறுத்துறீங்க பாருங்க.
வாங்க வாங்க உள்ள வாங்க. அட சார், யார் இந்த வேலையை செஞ்சாங்களோ அவங்க ஒழுங்காகவே செய்யலை சார். நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இதை விட நல்லா பண்ணியிருப்போம். ஏய் பேச்ச குறையா, வேலையை சீக்கிரம் முடி. ராக்கி ராக்கி சார், ரொம்ப கஷ்டப்பட்டு பாடியை 1 ஃபுட் கீழே புதைச்சிருக்காங்க. அதை மறைக்கிறதுக்காக தான் இதை மேலே கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது. இந்த ஸ்கெலிட்டனை எடுத்து ராணே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. அதுக்குள்ளே இந்த எலும்புக்கூடு கதையை தெரிஞ்சுக்கலாம். நீங்க தான் ஃபோன் பண்ணதா? ஆமா சார். இது உங்க வீடா? இல்ல சார், இங்க வந்து 2 நாள் தான் சார் ஆகுது. வீட்டு ஓனருக்கு கால் பண்ணியிருக்கோம், அவர் நேரம் வந்துட்டு இருப்பாரு. ஆமாம் சார், நான் தான் இந்த வீட்டோட ஓனர். ஆனால் இதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை சார். முதல்ல வாடகைக்கு இருந்தவங்க தான் இதை பண்ணியிருக்கணும். யார் அவங்க? சரோஜ் மிஸ்ரான்னு ஒரு லேடி, அவங்க பையன் கூட இங்கே இருந்தாங்க. 5 வருஷமாக இங்கே தான் இருந்தாங்க. வாடகையும் டைமுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு எதுவும் எனக்கு தெரியாது சார். அதுக்கப்புறம் அவங்க பையன் கூட 15 நாள் இங்கே தான் இருந்தான். இந்த சரோஜ் மிஸ்ராவோட புருஷன்? அவங்க புருஷன் ஆர்மியில் இருந்தார். சுபேதார் மனோஜ் மிஸ்ரா. பாவம் டியூட்டியில் இருக்கும்போதே இறந்துட்டார் சார். சார், ஒரு விஷயம் விசித்திரமாக இருக்குது. அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு குடும்பத்திலேருந்து யாருமே சரோஜையோ சிக்குவையோ பார்க்க வரவே இல்லை. இந்த சிக்கு யாரு? சரோஜோட பையன். அவன் உண்மையான பேர் எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாரும் அவனை சிக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த சரோஜ் அப்புறம் சிக்குவை பார்க்கறதுக்கு எப்போவாது யாராவது வந்திருக்கணும்ல? ஆமாம் சார், சுபேதார் மனோஜ் மிஸ்ராவோட ஃப்ரெண்டு ராஜ் சர்மா எப்பயாவது பார்க்க வருவார். அவங்க போனதுக்கப்புறம் அவங்கள பற்றி விசாரிக்க ராஜ் சர்மாவுக்கு நான் கால் பண்ணேன். அவர் எனக்கு ஜான்பூரோட நம்பர் கொடுத்தாரு. ஆனால் சார், நான் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணும்போது அது சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்தது. இந்த சீக்கு என்ன ஆனா? எனக்கு எப்படி சார் தெரியும்? 7 மாதம் ஆயிடுச்சு, வீடும் மூடியே இருந்துச்சு. ரெண்டல் அக்ரிமெண்ட் காப்பி அப்புறம் ராஜ் சர்மா நம்பர் இவருக்கு கொடுங்க. எஸ் சார். ஷிர்கே, சீக்குவை தேடுங்க. 16 வயசு பையன் எந்த நிலைமையில் இருக்கிறானோ தெரியல. திருடிட்டு ஓடுறியா நீ? அடிங்க, அடிங்க, அவனை அடிங்க. அடிங்க. என்ன நடக்குதுங்க? சரி, இவன் தினமும் பண்ணுறதான் சார். எதையாவது திருடிட்டு ஓடிடுறான். இவனால இங்கே கஸ்டமரே வர்றதில்ல. என்னடா இது? உனக்கு எத்தனை முறை சொல்கிறது திருடக்கூடாதுன்னு? உனக்கு கை காலெலாம் நல்லா தானே இருக்கு, வேலை பார்த்து சம்பாதிக்கலாம்ல. அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காது சார், எங்கள் அம்மா மேலே சத்தியம். போன தடவையும் இதே சத்தியம் தான் பண்ணேன். இந்த தடவை சத்தியமாக சொல்கிறேன் சார். இங்கே பாரு, பாவம் பார்த்து உன்னை இந்த முறை மன்னிச்சு விடுறேன். அடுத்த முறை இந்த மாதிரி மாட்டினான்னு வச்சுக்கோ, அப்புறம் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவேன். சார், இந்த கமல் மிஸ்ரா லேடி 40 வயசு சார். படிப்பறிவு இல்லாதவங்க போல இருக்கு. இதை பாருங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட்ல கை நாட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் இதில் ஃபோன் நம்பர் கூட கிடையாது சார். ஒருவேளை அவங்க கிட்ட ஃபோன் இல்லாமல் இருக்கலாம். ராணுவ வீரன் வைஃப் கரடே, ஃபோன் கண்டிப்பாக இருக்கும், விசாரிங்க. ஷிர்கே, இந்த சுபேதார் மிஸ்ரா டீட்டெயில்ஸ் எடுங்க. எந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது அவர் இறந்தாருன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகே சார். டிவிஷனுக்கு போகாமல் விசாரிக்கிறாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். அந்த மேஸ்திரி பாலு, அவன் நம்பர் கிடைச்சதா? இல்லை சார், அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அவன் கிராமத்துக்கு போயிருக்கான், சீக்கிரம் வந்துடுவான்னு யூனியனில் சொன்னாங்க. சர்வேலன்ஸில் அவன் நம்பரை போடுங்க. ராஜ் சர்மா என்னானாரு? சார், இப்போ அவரோட நம்பரும் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்னு வருது சார். ராஜ் தான் நம்மளுக்கு முக்கியமான ஸ்ட்ராங்கான சாட்சி. அவர் நமக்கு வேணும். என்ன மூக்கு செவந்து போயிருக்கு? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஏன் ஃபோன் போக மாட்டேங்குது? எவ்வளோ நேரமாக ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யூ நோ வாட், உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. என்னைக்காவது நான் எங்கேயாவது போயிடுவேல, அப்புறம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருங்க. அட என்ன நீ, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. ஃபோனில் பேட்டரி காலி ஆயிடுச்சு, சார்ஜிங் பாயிண்ட் இல்லை, அப்புறம் பவர் பேங்க்கும் இல்லை. இதை பாரு, வேலை முடிச்சதும் நேராக ஒன்றை பார்க்க தான் வரேன். அன்பை நிரூபிக்கட்டுமா? ஒரு சந்தோஷமான விஷயம்,
சந்தோஷமா? ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணனே. ஐயோ அது இல்ல, அம்மா அங்கிள் ஆன்ட்டி எல்லாரும் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. உங்களை பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹே, ஃபோனை சார்ஜ் போடணும் விடு. ஹே, சொன்னா கேளு. ஹலோ, யாரு? ராஜ் சர்மா தானே பேசுறது? ஆமாம், சொல்லுங்கள். பிஎஸ்ஏ ஷிர்கே பேசுகிறேன். கோமதி நகர் பால்காரில் தானே இருக்க? இங்கே வந்து பார்த்தா உன் வீடு பூட்டி இருக்கு. அது டிஃபனும் பாலும் வாங்கிறதுக்காக நான் வெளியே வந்தேன். இப்பயே வரேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஹாய் திவ்யா. ஹாய். நீ என்ன வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டியா? இங்க பாரு, நீ ராஜை பத்தி பேசணும்னா ஒன்றும் வேண்டாம். அட இல்லைப்பா, நான் உன்னை சும்மா பார்க்கலான்னு தான் வந்தேன். சரி வா. ஏன் ஃபோன் ஆஃபில் இருந்தது? டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் சார் என்னது. பிஸ்னஸ் ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஃபோனில் எப்போ சார்ஜ் போகலாம் சொல்ல முடியாது சார். அப்போ தான் சார்ஜ் போட்டேன், கரெக்டாக சாரோட ஃபோன் வந்துருச்சு. உங்களுக்கு சரோஜ் மிஸ்ராவை தெரியுமா? சார் தெரியும் சார், ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. என்னாச்சு? அவங்க எங்கே இருந்தாங்களோ அவங்க வீட்டு கார்டனில் ஒரு எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. அது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. நீங்கள் அடிக்கடி அங்கே போயிட்டு வருவீங்கல்ல? ஆமாம் சார், ஆனால் இதை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது சார். அது சரோஜனி காணாமல் போகும்போது நான் கிராமத்துக்கு போயிட்டாங்கன்னு நினச்சேன். நான் ரமணிக்கு நம்பர் கூட கொடுத்தேன். அவங்க பையன் சீக்கோ, அவன் எங்கே இருக்கான்? தயாவா? நான் அவன்கிட்ட அதிகம் பேச மாட்டேன் சார். உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் பையனும் காணோம். நீங்கள் விசாரிக்க கூட இல்லையா? சார், என் பிஸ்னஸில் எனக்கு டைமே கிடைக்காது சார். இதில் மற்றவங்கள நான் எங்கேருந்து பார்க்குறது? மனோஜ் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு சார். 30 வருஷத்துக்கு முன்னாடி மாமா கூட பால்கருக்கு பிஸ்னஸ் பண்ண வந்தேன். அதுக்கப்புறம் கிராமத்துக்கே போகல சார். மனோஜ்கிட்ட எப்பவும் பேசிட்டு தான் சார் இருப்பேன். அவன் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பிஸ்னஸ்க்கு என் கூட உதவியாக இருக்கணும்னு நினச்சான். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி சரோஜனி தயாவை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்டு இறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்கள பார்க்க போவேன். மனோஜ் எந்த ரெஜிமெண்ட்டில் இருந்தார்? தெரியாது சார். உங்கள் ஃபேமிலி எப்படி? கல்யாணமே பண்ணிக்கல சார். ஏன்? வேலை செஞ்சு வயசு எப்போ போச்சுன்னு எனக்கே தெரியல சார். என் ஜட்டி பனியனை கூட நான் தான் துவைச்சிக்கிறேன். எங்கள் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்கள் சிட்டியை விட்டு வெளியே போயிடாதீங்க. ஓகே சார். என்ன தோணுது சார்? அவன் உண்மையை சொல்கிறானா? இவன் மனோஜோட சின்ன வயசு நண்பன். மனோஜுக்கு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பும் கொடுக்கறதா இருந்தான். ஆனால் மனோஜ் எந்த ரெஜிமெண்ட்டில் இருந்திருக்கிறாருன்னு இவருக்கு தெரியலையா. மனோஜோட பையன் எங்கே இருக்கான் அது கூட உனக்கு தெரியலையா. முழு உண்மையாக அவன் சொல்லலை. ஒரு வேலை பண்ணுங்க, ஒரு டீமை ஜான்பூர் அனுப்புங்க. மனோஜ் மிஸ்ராவை பற்றி அதிகமான தகவலை சேகரிங்க. ரைட் சார். ஒன்றும் இல்லை, ரொட்டீன் என்கொயரி தான் ஒரு எம்ப்ளாயியை பற்றி. தேங்க் காட் எதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பாருங்க, இன்னைக்கு அம்மா அங்கிளை போய் பார்த்துட்டு வந்துடும். என்ன எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எங்கேயாச்சும் விட்டுட்டு ஓடிடுவேனா? இங்கே உயிர் போகிற மாதிரி இருக்குது. உன் விஷயம் தான் உனக்கு ரொம்ப முக்கியமாக. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீ ஃபோனை வை, நான் அப்புறம் பேசுகிறேன். என்னாச்சு திவ்யா? முடியாதுன்னு சொல்லிட்டான்ல? அட அவன் ஒரு ஏமாத்துக்காரன், 1ஆம் நம்பர் ஃப்ராடு. நீ ஒரு வார்த்தை சொல்லு, அவனை பற்றின மொத்த ஹிஸ்ட்ரியோ நான் உனக்கு எடுத்து தரேன். கிளம்பு, இங்கேது போ. திவ்யா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒருவேளை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, அதாவது அவன் உன்னை சீட் பண்ணுறான்னு, அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சார், ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து மெயில் வந்திருக்கு. அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சுபேதார் மனோஜ் மிஸ்ரா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் நடந்த தீவிரவாதிங்க தாக்கி இறந்திருக்காரு. அப்புறம் நான் அட்ரஸையும் செக் பண்ணிட்டேன் சார், ஜான்பூர் தான். அப்போ ராஜ் சர்மா சொன்னது உண்மைதான்.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார், ஃபாரன்சிக் டீம் கன்ஃபார்ம் பண்ணதுல நமக்கு கிடைச்ச அந்த ஸ்கெலிட்டன் 39லேருந்து 40 வயசு லேடியோடது. ஆனால் அந்த எலும்புக்கூடு சரோஜ் மிஸ்ரா தான் இல்லையான்றதை நாம் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஜான்பூர் போலீஸை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸோட டிஎன்ஏ ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. சார் 21 வயசு பொண்ணு மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு சார். அப்புறம் இந்த பொண்ணு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலில் இருந்திருக்கா. அங்கேருந்து இந்த வீட்டோட அட்ரஸ் கிடச்சிது சார். அப்புறம் சார் இந்த கேஸோட கனெக்ஷன் ராஜ் சர்மாவோட சேருது சார். சார் பாடியோட நிலைமையை பார்த்தா இவங்க இறந்து 2 நாள் ஆயிருக்கும்னு தோணுது. ஆனால் இந்த கதவு 2-3 நாளாக மூடியே இருக்கு. சார் இந்த மொபைல் கிடச்சிது, ஆஃப் ஆயிருக்கு. டேட்டா ரிகவரிக்கு அனுப்பி வைங்க. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட எனக்கு தேவை. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜை எனக்கு கொண்டு வந்து கொடுங்க. சார் 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 கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க போல இருக்கு. செக்ஷுவல் அசால்ட் இருக்கலாம் சார். உடம்பு முழுக்க அடிச்சதுக்கான தழும்புகள் இருக்கு சார். சீமெண்ட் ட்ரேசஸும் கிடைச்சிது சார். லேண்ட்லார்டு யாரு? பொண்ணு தனியாக தான் இருந்தாளா? சார் அது ஆக்சுவலாக இந்த வீட்டோட ரெண்டல் அக்ரிமெண்ட் கௌரி சங்கர் பாண்டே பேரில் இருக்குது. அவருடைய பையன் மருமகளுக்காக வீடை ரெண்டுக்கு எடுத்தார். அவருடைய மருமகளா இவங்க? ஆமாம் சார். ஆமாம் சார், இவர் அவரோட பையன்தான். ரெண்டல் அக்ரிமெண்ட் காப்பி அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸே இவர்கிட்ட கொடுங்க. சார் வீடு மொத்தத்தையும் செக் பண்ணியாச்சு. திருட்டு மாதிரி தெரியல. பொருள் ஜுவல்லரி எல்லாமே அப்படியே இருக்கு. சார் சார் என் பொண்ணு வீட்டு மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டா சார். அவர் போனதுக்கு அப்புறம் இவளை பார்த்து தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ இவளும் போய் சேர்ந்துட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறது சார்? ராஜ் உங்க பொண்ணோட வயசுல பெரியவர். அப்படி இருந்து நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? சார் அந்த ஆள் அவன் விரும்பினா சார். சார் வேற வழி இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் சார். ராஜை கூட்டிகிட்டு வந்து மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னான். ஆனால் அதுக்கு முன்னாடியே போதும், உங்கள் ட்ராமாவை நிறுத்துங்க. உங்கள் ட்ராமாவை நிறுத்துங்க சார். இவங்க தான் சார் என் பொண்ணை கொண்டு இருக்கணும். அண்ணே நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் நான் இல்லை சார், பைத்தியம் இதுங்க தான். அன்னைக்கு இவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டேன் சார். எனக்கு தெரியும். உன் மாமா பையனை நீ திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிற அப்படி தானே? அதான் உனக்கு கோபம். நான் எதுக்கு அந்த மாதிரி நினச்சேன்? அப்போதான் பணம் காசு அப்புறம் இந்த வீடு மொத்தமும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் இனிமே என்ன நடக்கும்? அவன் வருவான், வீட்டை அவன் ஆக்கிரமிச்சிடுவான். அவன் எப்போ ஆக்கிரமிப்பான்? இந்த கல்யாணம் நடந்தா தானே? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, திவ்யாவுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம விருப்பப்படி தான் நடக்கும், இல்லை நடக்கவே நடக்காது. வேணும்னா அதுக்காக நான் உயிரை கூட எடுப்பேன். ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன் சார். சார் வீட்டு சண்டையில் இப்படிலாம் பேசுறத வழக்கம் தானே, அதுக்காக கொண்டுருவாங்களா? சார் இவங்க பேசுறத நம்பாதீங்க சார். இவங்க தான் சார் என் பொண்ணை கொண்டு இருக்காங்க. சொல்லு. ஐயோ சொன்னா கேளுங்க. அந்த பொண்ணை எதுவும் நாங்க சொல்லல. இருங்க. என் பொண்ணு எங்களுக்கும் தானே பொண்ணு. அவளை நாங்க அட, எப்படி அலமையா கொல்லுவோம்? இருங்க. சாந்தமா இருங்க, கொஞ்சம் சாந்தமா இருங்க. ராணே எல்லாருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் வாங்குங்க. இப்போ நீங்க போலாம், ஆனா சிட்டியை விட்டு வெளியே போகக்கூடாது. சார் திவ்யா அம்மா சொல்கிறதும் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கௌரி சங்கரோட சேர்ந்து அவங்க சித்தப்பா சித்தி அந்த பொண்ணு கொண்டுட்டாங்களோ? ஷிர்கே, என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த ஃபேமிலியும் நம்மளுடைய சஸ்பெக்ட். இவங்களை கொஞ்சம் கவனிங்க. அப்புறம் இந்த ராஜை தேடுங்க, அவனை கண்டுபிடிங்க. இந்த கௌரி சங்கர் ராஜோட உண்மையான அப்பாவா இல்லைனா அவனுடைய கிரைம் பார்ட்னரான்னு. ஓகே சார். சரி இவன் டிக்கு நாங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னா. சார் பாலு மேஸ்திரி எங்கள் கூட தான் சார் வேலை பார்க்குறாரு. ஒரு பொண்ணை சிமெண்ட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்கன்ற நியூஸை கேள்விப்பட்ட உடனே அந்த ஆள் பயந்து ஓடிட்டான் சார். நான் கிராமத்துக்கு போகிறேன். ஏன்?
எனக்கு கிராமத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு நான் அப்புறம் வரேன்னு சொல்லு. அட பீடியை வலிச்சிட்டு போ. அதெல்லாம் வேணாம் விடு. அவனுடைய நம்பர் உங்ககிட்ட இருக்கா? ஆ சார் நான் நம்பரை வாங்கி கால் பண்ணேன். இப்போ அதுவும் ஆஃப்ல தான் சார் இருக்கு. சர்வேலன்ஸில் போடுங்க. எஸ் சார். அப்படி நம்மளுக்கு தேவைப்படுறது அந்த மேஸ்திரி பாலு தான்னா அவனை நாம் சீக்கிரமாக பார்த்தாகணும். ஓகே சார். அப்பா பாய். பாய். சார் இதை பாருங்க, திவ்யாவோட மொபைலில் இந்த வீடியோவை அனுப்பியிருக்காங்க. வீடியோவை அனுப்பி பிளாக்மெயிலும் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க சார், இந்த சேட்டில் திவ்யா மறுபடியும் வீடியோவை டெலிட் பண்ண சொல்லி கெஞ்சிருக்கா. இந்த பையன் யாரு? ரிஷப் சாட்டே சார். இவனை தூக்குங்க. எங்க சொல்லு, ஏன் கொன்ன, எப்படி கொன்ன, எதுக்கு கொன்ன? சார் நான் திவ்யாவை லவ் பண்ணேன் சார். ஆனால் அவள் அந்த கிழவனை லவ் பண்ணா சார். அதனால தான் அவளை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தியா நீ? நான் அவளை பிளாக்மெயில் பண்ணேன். ஆனால் இந்த வீடியோவுக்கு பதிலாக ராஜோட இருக்கிற உறவை முறிச்சுக்கோன்னு சொன்னேனே தவிர வேறு எதுவும் பண்ணலை. 2 நிமிஷம் தான் ஆகும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உன் விஷயத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு. சார் நான் சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் எதுவும் பண்ணல சார். சார் ராஜ் இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. அவரோட ஃபோனும் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கு. பேட்டர்ன் செக் பண்ணீங்களா? சேம் பேட்டர்ன் சார். அதான் போய் சார், வசை, பார்கர் எப்பவும் இதே லொக்கேஷன் தான் காட்டுது. அப்போ அந்த இடத்துல யாரும் இருக்காங்க, அவன் இங்கே வந்து தங்கிட்டு போகிறான். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்கள் யாரு? போலீஸ் சார். இந்த ஆளு திருடிட்டு இருந்தான். ஐயோ சொல்லு. ஐயோ இல்லை சார். சார் சொந்த வீட்டில் போய் திருடுவேனா சார்? நான் ராஜோட மாமா சார், கௌரி சங்கர் பாண்டே. ராஜங்க வீக்கெண்ட் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுறதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட டிஸ்கஷன் பண்ணுறதுக்காகவும் அவன் வசை வர போவான் சார். என்ன விஷயம் சார்? விஷயம் என்னன்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து திவ்யாவை கொன்னுட்டீங்க. இல்லை சார், திவ்யாவை கொலை பண்ணிட்டாங்கன்ற விஷயத்தையே நான் இப்போ தான் சார் கேள்விப்படுறேன். நான் அப்போ ஊர்லேயே இல்லை சார். நான் எப்படி கொலை பண்ணியிருப்பேன்? அதுவும் இல்லாமல் நான் எதுக்கு சார் கொலை பண்ணும்? அவள் ரொம்ப நல்ல பொண்ணு சார். அதுவும் இல்லாமல் ராஜ் அவளை கொன்னுருப்பான்னு எனக்கு தோணலை. ராஜ் எங்க? அவனுடைய ஃபோனும் போக மாட்டேங்குது. அப்படி அவன் எந்த தப்பும் செய்யலைன்னா எதுக்காக அவன் ஓடுறான் தெரியல. இந்த சுபேதார் மனோஜ் மிஸ்ரா ராஜோட ஃப்ரெண்ட் இல்லையா? ஆமாம் சார், 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூலில் படித்தாங்க. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடியே மனோஜ் இறந்து போயிட்டான். மெரிட்டில் நீங்கள் எங்கே தங்கியிருந்தீங்களோ எல்லா டீட்டெயில்ஸும் இவங்க கிட்ட சொல்லுங்கள். சரிங்க சார். வாங்க. நன்றி சார். ஆச்சரியமாக இருக்கு சார், கௌரி சங்கர் அந்த ராஜோட மாமா. அவர் மேலே கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் வச்சிருக்கே. இவர் நம்மளை மாமா ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. யார் அது? சார் அவங்க சாவுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை, கத்தி ஹார்ட் வரைக்கும் போகல. அப்புறம் சார் அந்த லேடி வீட்டில் இருந்து சில ஃபோட்டோஸ் கிடச்சிது. அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன். ராஜ் என்னுடைய புருஷன் சார், ப்ளீஸ் அவர்கிட்ட சொல்லிடுங்க சார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அவருக்கு. உங்களை தாக்கின உங்களுடைய முகத்தை பார்த்தீங்களா? இல்லை சார், முகத்தை பார்க்கல. அவன் முகத்தில் துணி சுற்றிருந்தான் சார். சார் இந்த ராஜ் ரொம்ப டேஞ்சரான ஆளாக இருப்பான் போல இருக்கு. வேற யாருக்காவது பாதிப்பு ஏற்படுறதுக்குள்ளே நம்ம அந்த ராஜை பிடிச்சாகணும். அப்போ இன்னொரு குடும்பமும் ஆபத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்களா? என்ன வேணாலும் நடக்கலாம். திவ்யா அல்காவை கொல்றதுக்கு அவங்ககிட்ட ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் இருந்தது. அவன் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க.
ரொம்ப பெரிய வித்ட்ராயல் இல்லை, ஸ்பெசிஃபிக் வித்ட்ராயல் பேட்டர்ன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. கொல்றதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கலாம். சார், திவ்யாவோட கையில காஸ்ட்லியான டிஜிட்டல் ரிஸ்ட் வாட்ச் இருந்தது. எல்லா போட்டோஸ்லயும் வாட்ச் இருக்கு. ஆனா அவளோட பாடி கிடைச்சப்போ வாட்ச் இல்ல சார். அந்த தடை மட்டும் இருந்தது. ஒருவேளை கொலைக்காரன் அதை எடுத்துட்டு போயிருக்கலாம். வீட்டில் இருக்கிற கேஷ், ஜுவல்ஸ் இதெல்லாத்தையும் விட்டுட்டு கொலைகாரன் ரெஸ்ட் வாட்ச் எடுத்துட்டு போறான்னா இது ஒரு காரணமா எடுத்துக்க முடியாது. ஒரு வேலை பண்ணுங்க, இந்த அவுட்லெட்ஸ் இருப்பாங்கல்ல, ரீஃபர்பிஷ் பண்ணி விற்கிறவங்க, வாட்சஸ் செகண்ட் ஹேண்ட்ல விற்கிறது, காஸ்ட்லியான வாட்சஸ் விற்கிறது, அவங்க கிட்ட போய் விசாரிங்க அந்த மாதிரி வாட்ச் ஏதாவது விற்கப்பட்டுதான்னு. கொஞ்ச நாள் இவரை பத்தி எதுவுமே தெரியல. அவர் எங்க போயிருக்காரு தெரியல. ஒருவேளை விஸ்வாசம் சொல்றது உண்மையா இருக்கலாம். அவருக்கு வேற யார் கூட சம்மந்தம் இருக்கலாம்ல. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நான் என் உயிரையே விட்டுடுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காக நீங்கள் எதுக்கு உயிரை விடணும்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நான் உங்களையும் ஆரவையும் பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். உங்களை கல்யாணமும் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும். சார், இங்கே பாருங்கள் சார், ஜான்பூர்ல இருந்து மெயில் வந்திருக்கு. சார், ராஜ் வாஷியில் ஒரு ஏடிஎம்ல பணம் வித்ரா பண்ணியிருக்காரு. அங்கே லோக்கல் போலீஸ் அவரை பிடிச்சிட்டாங்க. அவரை இங்கே தான் கூப்பிட்டு வராங்க. மனோஜ் மிஸ்ராவுடைய ஒய்ஃப் சரோஜ் மிஸ்ரா உயிரோடு இருக்காங்க. ஜோன்பூர்ல தன்னுடைய குழந்தையோட இருக்காங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒரு தடவை கூட ஜான்பூரை விட்டு வெளியே வந்ததே இல்லை. அப்போ அந்த எலும்புக்கூடு யாரோடது? அந்த எலும்புக்கூடு லதா சர்மாவோடது, இவருடைய ஒய்ஃப். இவங்க மெரிட்ல இருந்து வந்தவங்க. சார், நான் எதுவும் பண்ணல சார். நான் யாரையும் கொலை பண்ணல சார். இப்போ நீ வாய் திறக்கல, ஸ்ட்ரைட்டா ஷூட் பண்ணிடுவேன். அப்புறம் என்கவுண்டர் கேஸ் போட்டுருவேன். சார், லதா என்னோட மனைவி சார். அவளை அவங்க மாமா தான் ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தார் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. அவள் படிக்காதவ சார், ஒழுங்காக பேசக்கூட தெரியாது. ஆனால் பார்க்க அழகாக இருப்பா சார். நான் அவள் கூட உறவு வச்சுக்கிட்டேன். அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாகிடுச்சு. அவளுக்கு ஒரு பையனும் இருக்கான், தயாசங்கர். அப்புறம் லதா கிட்டே என் மோகம் தீர்ந்துருச்சு. நான் பேலாவை பார்த்தேன். பேலா யாரு? பேலா என் மனைவி தான் சார். அப்புறம் அவன் மேலேயே ஆசை தீர்ந்துருச்சு. ஸோ நான் அல்காவை கல்யாணம் பண்ணேன். யாரை நீ பேயின்னு சொல்றியோ அவரு உன்னோட அப்பா. இதில் யாருக்கும் யாரை பற்றியும் தெரியாது சார். அப்புறமா தான் நான் திவ்யாவை பார்த்தேன். அப்போ திவ்யாவுக்கு மற்ற கல்யாணங்களை பற்றி தெரிஞ்சு போச்சு. அவளை கொண்டியா? திவ்யாவை எப்படி சார் நான் கொலை பண்ணுவேன்? நான் அவளை உண்மையாக லவ் பண்ணேன் சார். ஒரு ஆளுக்கு நீ 1 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க. கரடே. ஐயோ ஐயோ சார், நான் என்ன சார் பண்ணேன்? பிஸ்னஸ்க்காக இவனுக்கு பணம் கொடுத்தான் சார். அல்கா மேலே அட்டாக் நடந்தப்ப உன் மொபைல் லொக்கேஷன் என்ன சொல்லுதுன்னா அந்த சமயத்தில் நீ அங்கே தான் இருக்க. இல்லை சார், நான் எதுவும் பண்ணல. அல்காவை கொல்ல சொல்லி இவன் தான் சார் எனக்கு பணம் கொடுத்தான். சார், இவன் போய் சொல்கிறான் சார். இவனுக்கு பிஸ்னஸ்க்கு தான் நான் பணம் கொடுத்தேன். அடா, நீ தான் ஏன் போய் சொல்கிற? சார், கொள்றதுக்கு பணம் கொடுக்கணும்னா நான் அதை கேஷாகவே கொடுத்துருப்பேன்ல. மாமா, உண்மை தெரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் இங்கே சொல்லிடுங்க. பொம்பளை சவுக்கு இருக்கிறவன் தான் சார், கொலைகாரன் கிடையாது. மறுபடியும் ராஜ் சொன்ன ஒரு விஷயம், நான் கொலைகாரன் இல்லைன்னு. இதுதான் இடிக்குது. அப்புறம் பேலாவையும் காணோம் சார். ஒருவேளை ராஜும் விஸ்வாசம் ஒன்றா சேர்ந்து பேலாவை கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இங்கே பாருப்பா. சொல்லுங்கள். யாராவது காஸ்ட்லியான கடிகாரத்தை கொண்டு வந்து விற்றாங்களா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் யாரும் இங்கே வந்து எதுவும் விற்கலை. வாப்பலாம். பொய்யாடா சொல்ற. ஒழுங்கா அதை எடுத்து கொடுறா. இதை யாரு வித்தது? சார் சார், ஒரு பையன் வந்து இதெல்லாம் வித்துட்டு போனான் சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல? காட்டுறேன் சார். சீக்கிரம் காட்டு. சார், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். இவன் தான் தயா. இவன் ஃபோட்டோவை எல்லாருக்கும் அனுப்பி வைங்க. இவன் தப்பிச்சிடக்கூடாது. எஸ் சார். சாப்பிட்டுக்க கண்ணா, இதெல்லாம் ஜெயிலில் கிடைக்காது.
அந்த கடிகாரம் உன்னோடதா? திருநியா? இங்கே பாருக்கண்ணா, உண்மையை சொல்லிடு. அந்த கடிகாரத்தை நான் தான் திருடினேன். திவ்யாவை கொன்னதுக்கு அப்புறம். திவ்யாவை எதுக்கு கொன்ன? அவள் உனக்கு என்ன பாவம் செஞ்சா? ஏன்னா என்னோட அப்பா அந்த பொண்ணை காதலிச்சாரு. ஆனால் எங்கள் அம்மாவை வெறுத்தாரு. நான் முதல் தடவை அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பயங்கரமான கோவம் வந்துச்சு. கிட்ட வர்றது. அப்புறம் இந்த மாதிரி வாட்செல்லாம் நான் டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். உங்கள் அம்மா எப்படி காணாமல் போனாங்க? தெரியாது. அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் 2 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தப்போ அப்போ என் அம்மா இல்லை. நான் பைத்தியம் மாதிரி என் அம்மாவை தேடிட்டு இருந்தேன் சார். ஆனால் அவங்க வரவே இல்லை. அப்புறம் அந்த ராமனிக்கும் என்னை வெளியே அனுப்பிட்டாரு. லதாவை தவிர ராஜுக்கு இன்னும் 2 மனைவி இருந்திருக்காங்க. அப்புறம் 2 பேரும் ராஜோட விக்டிம்ஸ். நீ எங்ககிட்ட வந்திருக்கலாமே, எல்லா உண்மைகளையும் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே. நாங்கள் குற்றவாளிங்களுக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்லை, நிரபராதிங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு உதவியும் செய்கிறோம். சார், நாம் ஒரு மேஸ்திரியை தேடிட்டு இருந்தோம்ல சார், பாலு. அவனோட ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. பனாரஸ் போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்க சார். நாளைக்கு காலையில் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. வாடா வா. என்ன பாலு, எல்லா உண்மையும் சொல்லிடு. நீ செஞ்சிருக்கிறிய இந்த காரியம், அதுக்கு பக்கத்துலேயே உன்னை புதைச்சிருவேன். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். அது கிராமத்தில் வீடு வாங்குறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு சார். அதனால ஏதாவது பண்ணி பணத்தை சேர்க்கலான்னு முடிவு பண்ணேன் சார். பணத்தை சேர்க்கறதுக்காக கொலை பண்ணுவியாடா நீ? இல்லை சார், நான் எந்த கொலையும் பண்ணலை. பணத்தை புதைச்சி சிமெண்ட் போட்டு மூணு, அவ்வளோதான். யாரு சொல்லி செஞ்ச? பழி வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் சார். அப்படி தோத்துட்டோன்னா அவன் ஜெயிச்சிடுவான். ராஜ் குடிச்சிட்டு வந்து ரொம்ப அடிப்பா சார். ஆனால் ஒரு தடவை நான் ஒரு வேலை விஷயமா பால்கர் போனப்ப அங்கே நான் ராஜ லதா கூட பார்த்தேன். எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. அப்பதான் நினைச்சேன் ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி பார்க்கலான்னு நினைச்சேன். சொல்லுங்க மேம், நான் நகராட்சியிலேருந்து வந்திருக்கேன். மக்கள் தொகையை கணக்கெடுக்க சொல்லி என்னை அனுப்பியிருக்காங்க. உங்களால் சொல்ல முடியுமா உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு? நான், என்னுடைய புருஷன், அப்புறம் எங்களுக்கு 15 வயசு பையனும் இருக்கான். 3 பேருங்களா? மேடம், உங்கள் பேர்? லதா சர்மா. லதா சர்மா. அப்புறம் உங்கள் புருஷனோட பேர் மேம்? ராஜ் சர்மா. அதுக்கப்புறம் அவளை கொலை பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணேன். அன்னைக்கு ராத்திரி நான் ஒரு ஃபிலிம் பார்த்தேன். அதில் அந்த ஆள் அந்த பெண்ணத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழேயே புதைச்சிருவான். நான் நினச்சேன் நானும் அதே மாதிரி செய்யலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். தயா எப்போ வீட்டுக்கு வருவான், எப்போ வீட்டில் இருந்து வெளியே போவான். தயா போனதும் விஸ்வாஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். அவளை கொண்டுட்டோம் சார், அவளை கொண்டுட்டோம். நினச்சேன் இனிமேல் எல்லாம் சரியாயிடும்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது ராஜுக்கு இன்னும் 3 குடும்பம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் அவனை ஃபாலோ பண்ணேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ தான் நான் முதல் தடவை அழுக்காவை பார்த்தேன். விஸ்வாச அவளையும் கத்தியால குத்தினான். ஆனா கெட்ட நேரம் அவ தப்பிச்சிட்டா. கெட்ட நேரம் அவளுக்கு இல்லை, உனக்கு தான். ஒரு மனுஷனை கொல்றத மன்னிக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் சார் ரோஷனோட எங்கேயாவது ஓடிடலான்னு நினச்சேன். அப்போதான் எங்கேயாவது ரொம்ப தூரம் போய்டும், அப்புறம் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு ஆசைப்பட்டேன். இவங்களை கூட்டிட்டு போங்க.
அப்புறம் இந்த ராஜ் மேலே ஃப்ராட் கேஸ் மட்டும் போடுங்க. அப்புறம் இவங்க தம்பியையும் கஸ்டடியில் எடுங்க. அக்கா தம்பி பேரில் சார்ஜ் ஷீட் போடுங்க. வா. சார் இதெல்லாம் கேட்கும்போது கல்யாணம்னாலே பயமாக இருக்குது சார். ஷிர்கே, நம்ம கலாச்சாரத்தில் கல்யாணன்றது ஒரு முக்கியமான அமைப்பு. ஆனால் கல்யாணத்துக்கு பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் அவசரத்தில் தப்பு பண்ணிடுறாங்க. அதாவது ஒருத்தங்க கிட்ட நிறைய பணம் இருக்கிறது அவங்க தகுதியை எடுத்து காட்டாது. அவனுடைய ஹிஸ்ட்ரி, அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை நாம. கரெக்ட் சார். இப்போ பொண்ணும் பையனும் பிளட் ரிப்போர்ட் வரைக்கும் கேட்குறாங்க. ரொம்ப கரெக்ட். கல்யாணம்ன்ற பந்தத்தில் சேர்ற 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட் சார்.